மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மார்கழி மாதம் இருக்கும் என்பதை பார்க்கலாம். இப்போ துலாம் ராசி நேயர்கள் எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு குறை என்பது இந்த மாதத்தில் இல்லை. கடன் பிரச்சனையா, இல்லை குடும்பத்தில் பிரச்சனையா, வழக்கா, இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு வழி பிறக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை யாராவது நமக்கு முகம் தெரியாத ஒரு நபர், நம்ம வக்கீல ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், யாராவது பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, நம்ம பிரச்சனைகளை சொல்லும் போது அவங்க மூலமாக ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ வேலை விஷயத்துலேயும் அப்படி தான். நம்ம ஆஃபீஸில் வேலை பண்ணுற இடத்துல ரொம்ப ப்ரெஷரு, இப்போ வேறு வழி இல்லாமல் நான் போகிறேனே அப்படிங்கிறவங்களுக்கு கூட வேறு யார் மூலமாவது ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கலாம். ஸோ இப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அந்த கஷ்டங்கள் தீர்றதுக்கான ஒரு வழி பிறக்கும். வீடு விற்கலையே, அதுக்கு ஏதாவது நமக்கு ஒரு ஆள் கிடைப்பாங்க. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் டெய்லியே காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக பிள்ளையாரை நினச்சிக்கிறது நல்லது. ஸோ கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு தூக்கமின்மை இருக்கும். சுக்கிரனும் சனியும் ஒன்றாக கும்பராசியில் சேரும் காலகட்டத்தில் பிள்ளைகளால் வரக்கூடிய மனக்குறைகள் இருக்காது. அதே மாதிரி குபேர யோகம்னு சொல்லுவோம், சுக்கிரன் சனி சேர்ந்தாலே. ஸோ இந்த சுக்கிரன் சனி சேர்க்கையில் லாபமாக நமக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடியது துலாம் ராசிக்காரர்களுக்கு. நமக்கு யார் யார் பணம் தரணுமோ பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். துலாம் ராசிக்கு மனதிற்கு நிறைவான ஒரு மாதமாகவே இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வியாழக்கிழமை மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யலாம். வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அலைச்சல், நிறைய செலவு, குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள், இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கத்தி போனால் வால் வந்தது அப்படிங்கிற கதையாக ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல சனி பகவானோடு இருக்கார். அதனால் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பெண்கள் உங்களுக்கு சத்ருவாக இருப்பார்கள். ஸோ மனைவி சண்டை போடுறது, அக்கா தங்கச்சி சண்டை போடுறது, அம்மாமார்களோட சண்டை போடுறது, இப்படி நமக்கு சின்ன சின்ன சண்டைகள் மனசில் வருத்தத்தை கொடுக்கும். ஸோ இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் குடும்பத்தாரோட கொஞ்சம் பகை வரவும் வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சௌக்கியமாக இருக்கவும் எந்த விதமான இந்த சண்டை சச்சரவு இல்லாமல் மார்கழி மாதத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா சிவன் ஆலய வழிபாடும் சோமஸ்கந்தரை வழிபாடு செய்யலாம். ஸோ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சோமஸ்கந்தர் இருப்பார். சோமஸ்கந்தர்கிட்ட போயிட்டு நின்று வழிபாடு செய்து அன்றைக்கி நீங்கள் வியாழக்கிழமையில் ஒரு விளக்கேற்றுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் சந்திரன் அமாவாசைக்கு அந்த 3 நாட்கள் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த அமாவாசை தினத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சந்திரன் சூரியனோட சேர்றாரு, புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். நமக்கு பொதுவாகவே தனுசு ராசியில் இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயரின் நட்சத்திரம், ரொம்ப அதிகமாக ஒரு பலம் தரக்கூடிய ஒரு நாள். அதனால் நமக்கு ஒரு தசா காலம் சரியில்லை, ராகு தசா நடக்குது, சந்திர தசா நடக்குதுன்னா கொஞ்சம் அந்த உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு ஒரு ஜோல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நாளில் அமாவாசையில் அரிசி தானம் பண்ணுங்கள். கோயிலுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா மாட்டுக்கு பசு மாட்டுக்கு அது உணவாக கொடுக்கலாம். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பிள்ளையாரை வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடும் நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு மனதிற்கு நிறைந்த மாதம். உறவினர்களின் வருகை, நண்பர்களின் வருகை, திருமண விழாக்களில் பங்கேற்பு, குழந்தைகளுக்கான நலன்கள், இப்படி பலவேறாக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கேளிக்கையான ஒரு மாதம். செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதனால் புதுசாக நம்ம ட்ரெஸ் வாங்கிறது, கல்யாண வீட்டுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறது, நியூ இயர் பார்ட்டிஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது, இப்படி மகர ராசி நேயர்களுக்கு
உங்களுக்கு நிறைய நபர்கள் அறிமுகமாவதும் நீங்கள் மற்றவர்களுக்கு நிறைய செலவு செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். மகர ராசி நேயர்களுக்கு நிறைய ஆச்சரியங்களும் நிறைய சந்தோஷங்களும் காத்திருக்கிறது இந்த மார்கழி மாதத்தில். குறிப்பாக திவ்ய தேச வழிபாடுகள், ஆண்டாளை வழிபாடு செய்வது, வாரணமாயிரம் படிப்பது இவர்களுக்கு மிகவும் நல்லது. வயசு பெண்கள், வயது வந்த பெண்கள், திருமணத்திற்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரணமாயிரம் படிங்க. எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்கள், இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு சில சங்கடங்கள் மனசில் இருக்குது, ஆனால் எனக்கு சொல்லிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி தான். பட் இருந்தாலும் இந்த மாதத்தை நாம் கடத்தி விடலாம். சூரியன் நமக்கு லாபத்தில் இருக்கார், வேலையில் பிரச்சனை இல்லை. சனி ஜென்மத்தில் இருக்கார், கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கும். சுக்கிரன் சேர்ந்துருவார், நம்ம ராசியில் கும்பத்தில் சேர்றாரு, தன லாபம் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், நிறைய செலவு இருக்கும். 2ல் ராகு, 8ல் கேது. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருந்தாலும் மனசில் அந்த ஈர்ப்போ இல்லை மனசு ஒத்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு காலம். இந்த மாதம் நம்ம யாரை வணங்கினால் நமக்கு நல்லதுன்னா நவக்கிரக வழிபாடுகள் கண்டிப்பாக பண்ண வேண்டும். ஸோ நவக்கிரகத்திற்கெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து, அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி திதியில் பண்ணுங்கள். அஷ்டமியில் மறக்காமல் பைரவரை போய் வணங்குங்க. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் விட்டு போன உறவுகள் எல்லாம் மீண்டும் பார்க்கலாம். ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 20 வருஷம் முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க, நான் உறவே விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் தரக்கூடியதாகவே இருக்கும். கணவன் மனைவி இது டைவர்ஸ் வரைக்கும் போகுது, ஆனால் டைவர்ஸ் ஆகாமல் அவங்க குடும்பம் ஒன்று சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்கள் உதவி, மற்றவர்களினுடைய உதவி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லாவே முடியும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது. வியாழக்கிழமையில் லக்ஷ்மி குபேர வழிபாடும் மகாலட்சுமியை வணங்குறதும் ரொம்பவுமே உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் உயர்வை தரும். பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும். மீனராசி நேயர்களுக்கு பிள்ளைகள் இடத்தில் சில மன சங்கடங்கள், வெறுப்புகள், சண்டைகள் வரலாம். இருந்த போதிலும் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகரை வழிபாடு செய்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். எடுத்த காரியத்தில் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.